போதை மருந்து வழக்கில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? வெளியான தகவலால் திமுகவினர்கள் அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை சந்தித்து போதைப் பொருள் விற்ற பணத்தை வைத்துதான் திமுக தேர்தலை நடத்தி வருகிறது என்றும் ஆட்சியே நடத்தி வருகிறது என்றும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஆதாரத்துடன் சமர்ப்பித்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டு மும்பையில் கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் வழக்கில் ஜாபர் சாதிக் அவர்களது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக ஜாபர் சாதிக் பற்றி எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. மாறாக அவருக்கு திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கியது எதற்காக என்ற ஒரு கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக திமுகவின் இளைஞரணி என்று அமைத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக போதை மருந்து கடத்தலை செய்து வருகிறது திமுக என்றும், உடந்தையாக உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், துரைமுருகன், KKSR ராமச்சந்திரன் போன்ற அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக ஆளுநர் RN ரவி அவர்களிடம் கூறியுள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை என்ற அடிப்படையில் அவசர சட்டம் 356 பயன்படுத்தி தமிழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டும். போதைப் பொருள் தமிழகத்தின் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது என்றும், கிட்டத்தட்ட 2 வாரங்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போதை மருந்து கடத்தல் முயன்ற பொழுது காவல்துறையினரால், அதுவும் தமிழக காவல்துறையினர் கிடையாது, CBI துறையினர், போதை மருந்து தடுப்பு பிரிவினர், இவர்கள் மூலமாக தமிழகத்தில் முகாமிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவின் நிர்வாகிகள் மற்றும் திமுகவின் உறுப்பினர்கள் தான் என்பதும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாங்கள் 2021 வாக்குறுதிகள் இன்னும் காதுகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. 350 வாக்குறுதிகளை கொடுத்த திமுகவினர்கள் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய வாக்குறுதிகளான 2 வாக்குறுதிகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று, மதுவை பூரணமாக ஒழிப்போம். பெண்கள் விதவையாக தமிழகத்தில் அதிகரித்து விட்டார்கள் என்று கனிமொழி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்கள், மாணவிகள் 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு நீட்டை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து வருகிறார்கள். இதற்கும் நீட் விலக்கை நாங்கள் எங்களது ஆட்சியில் வந்த முதல் கையெழுத்தை நீட்டை ஒழிப்போம், மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. 1 கோடி தொண்டர்களிடம் கையொப்பமிட்டு நீட்டை திருச்சியில் மிக பிரமாக நடைபெற்றதாக கூறக்கூடிய மாநாட்டில் ஷோகேஸாக வைத்ததுதான் மிச்சம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாம் எதையும் மறந்திருக்க மாட்டோம். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழகத்தின் ஆட்சியை கலைத்து நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தின் ஆட்சியை அமைப்பதற்கான தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்த வேண்டும் என்று அவசர சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் அமல்படுத்துங்கள் என்று ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைத்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதை பற்றி மேலும் செய்திகள் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.